सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. யாரா நீங்க? எதுக்கு எங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க? நாங்க யாரும் தெரியாம வந்துட்டீங்க. குமாரா, நீ யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லடா. என் நண்பர்களை ஒழுங்கா விட்டுரு, எனக்கு அதான் வேணும். குண்டு தம்பி, நீ என்ன ஊருக்கு புதுசா? ஊரை சுத்தி காட்ட ஒண்ணு அவங்கள கார்ல ஏத்தல. பேசாம வாயை மூடிட்டு போடா இங்க இருந்து. போடா. யார்கிட்ட? அப்படியாடா? மோட்டோ கொஞ்சம் கையை கொடு. இதா புடிச்சுக்கோ பத்தலோ. ஹலோ கபாலனே, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் இங்க வாங்க. எங்களை இவன் அடிச்சு துவச்சு காய போடுறா. பிடிக்க பாச கீழே வந்து நம்ம பிடிக்க. கபாலன்னு அந்த மோட்டு எங்களை போட்டு எப்படி துவைச்சிருக்கான்னு பாருங்க. யோ இத பாரியா, என்னோட பேரு மோட்டு, இவன் என் நண்பன் பத்துலு. உங்க ஆளுங்க என்னோட நண்பர்களை இங்க கடத்திட்டு வந்துட்டாங்கப்பா. அதனாலதான் இது எல்லாமே நடந்துருச்சு. இங்க பாரு மோட்டோ, தேவையில்லாம பேசி என் தலைய சூடாக்காத. எனக்கு கோவம் வந்துச்சு, உனக்கு இந்த பக்கம் ஓட விடுவனா அந்த பக்கம் ஓட விடுவனானே தெரியாது, புரிஞ்சுக்க. டேய் மண்டப்பாயல, இந்த போட்டுக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு அடி லெஃப்ட்ல விழுமா இல்ல ரைட்ல விழுமானே. ஓ அப்படியா சொல்ற? ஏய் தம்பி, போய் ராட் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போய் அந்த பிளேட் எடுத்துட்டு வா. டேய் பப்பு, உன் கடையை நீ உடைச்சிடு. யோ கோபாலு, உன் கடையை நீ உடைச்சிடு. என்ன மோட்டோ, என்னோட பவரை பாத்தியா? நான் எதுக்காக எப்பவும் ஆம்புலன்ஸ்ல வரேன்னு தெரியுமா? என்ன எதுக்குறவங்க கையை காலை உடைச்சு ஆம்புலன்ஸ்ல போடுறதுக்கு தாண்டா. சரி இப்ப சொல்லு, நீ ஆளுங்களை எதுக்காக அடிச்சேன்னு? அவங்க என் நண்பர்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்கடா, கார குழம்பு தலையா. இங்க பாரு குட்டி தம்பி, நான் உன்கிட்ட பேசல, புரிஞ்சுக்க. அண்ணா ப்ளீஸ் விட்டுருங்களே. இல்ல எனக்கு தெரிஞ்சாகணும் என் ஆளுங்களை எதுக்காக அடிச்சா, எப்படி அடிச்சாங்கிற விஷயமும். தம்பி சொல்றியா? சரி மோட்டோ, இப்ப அண்ணன் ஓவரா பேசுறாரு, நீயே சொல்லி புரிய வை. சரிடா பத்தலு, அவரே ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறாரு, ஒரு வாட்டி செஞ்சுதான் காமிப்போமே. என்ன ஆச்சுன்னா இப்படிதான் அடிச்ச. போதுமா? அதுக்கப்புறம் ஓங்கி ஒரு குத்து. அண்ணே, நீங்க எப்படி அடிச்சீங்கன்னு கேட்டேன், அதுக்காக ஒரு மனுஷனை இப்படியா உடைப்பீங்க? ஆமா, என்ன உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்கடா. கபாலனே, முதல் தடவையா இந்த ஆம்புலன்ஸ் உங்களுக்கே பயன்படுத்தி பாருங்க. வண்டி எடுவேன். தேங்க்யூ மோட்டு பத்லு, நீங்க அவ்வளவு பெரிய கேங்க அடிச்சு விரட்டிட்டீங்க. இனிமே இந்த சிட்டி ரொம்ப நிம்மதியா இருக்கும். டாக்டர் ஜட்கா, நீங்க போய் உங்க டைம் மிஷினை எக்ஸிபிஷன்ல கொண்டு போய் செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்க மிஷின் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நாங்க எல்லாரும் பார்க்கிறோம். சூப்பரா இருக்குடா. இங்க பாருங்க, இந்த மிஷினை வச்சு உங்களுடைய எல்லா வேலையும் நீங்க ரொம்ப சுலபமா செய்ய முடியும்.
என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, எப்படி ஒரு அருமையான மிஷின் ரெடியா இருக்கு பாருங்க. நான் இந்த பட்டனை அமுக்குறேன். அதுக்கப்புறம் மேயர் சார் எங்க போகணும்னு விருப்பப்படுறாரோ அந்த இடத்துக்கு அவரு போயிடுவாரு. அடேங்கப்பா, எப்பா சூப்பர் எப்பா சூப்பர். இத ஒரு பட்டன் அமுத்துனா மிஷின் ஆன் ஆயிடுமா? என்ன கண்டுபிடிப்படாடே. அட மோட்டு, என்னப்பா பண்ணிட்ட? அட மோட்டு, என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, என்கிட்ட கேட்காம ஏன்பா இப்படி பண்ண? மிஷின் ஆன் ஆயிடுச்சுப்பா. என்னோட செல்போனு, அடடா என்னோட தொப்பி. என்னோட சாக்லேட், என்னோட வாட்சி, தொப்பி, என்னோட தொப்பி. என்னோட பையி. வாங்க ஓடிடலாம். ஏண்டா என்ன முட்டாளு நினைச்சுக்கலாடா? கையை விடுறதுக்கு விடமாட்டேன்டா. அடே மோட்டோ, நான் தான் உனக்கு சொன்னேன் இல்லடா கையை விட்டுறாதன்னு. அப்புறம் எதுக்குடா விட்ட? அப்பா சாரிப்பா, சாரி, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். ஆமா, நம்ம எந்த காட்டுக்கு வந்திருக்கோம் தெரியலையே. ஐயோபா, இப்ப நாம எப்படி திரும்பி போறது? என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா சிங்கம், நீ டென்ஷன் ஆகாதப்பா. என் கிட்ட ரிமோட் இருக்கு. இதுல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணா மிஷின் ஆன் ஆயிடும்பா. அப்புறம் திரும்ப போயிடலாம். ஓய், யார் இது? ஏன் கூட கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறது? எதிரில் வா. ஐயோ வேதா, வேதா. எப்ப சயின்டிஸ்ட், இது என்ன புது மிருகமா இருக்கு? அட மோட்டு, என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, இது லில்லி டைனோசரஸ் பா. அங்க பாரு, எவ்வளவு கியூட்டா சின்ன சின்னதா லில்லி புட் மாதிரி இருக்கு. ஐயோமா, இந்த மோட்டு நம்மள லில்லி புட்டோட நாட்டு கொண்டு வந்திருக்காரா என்ன? எல்லாரும் குட்டி குட்டியா ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. ஓகே ஓகே. என்ன என்ன பண்றீங்க? சரி, ஓகே, வாங்க. ஏதோ வந்ததை வந்துட்டோம். போய் அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். சரியா சொன்னடா பாத்தலோ. வாங்க வாங்க, குட்டைய பார்த்தாச்சோ. இதோட அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு போயிடலாமாப்பா. போலாம் போலாம். உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க சொல்லு. எப்பா ரொம்ப டயர்டா இருக்குடா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். போடி. வாங்க வாங்க, நீங்களே வந்து உட்காருங்கப்பா. ஏன் கீழே போறீங்க? அவசரப்பட்டுட்டியே மோட்டோ. அடடா டாக்டர் ஜட்கா, நீங்க எப்ப இவ்வளவு கீழே போனீங்க? வாங்க. கஜா கஜா மோட்டோ, நாங்க ஒண்ணு கீழே போலங்கப்பா. நீதாப்பா மேல போய் இருக்கிறேன். கொஞ்சம் மேல பாருயா. அச்சச்சோ, என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, என்னால டைனோசரஸ ட்ராக் பண்ண முடியும்பா. இப்ப மட்டும் எனக்கு அந்த டைம் மிஷின் கிடைச்சிருச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் அதை நான் ரிப்பேர் பண்ணி அதுங்களை திருப்பி வந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருவேன்ப்பா. யோ சயின்டிஸ்ட், சீக்கிரம் தேடியா, நல்லா தேடு. அதோட வால்ல இருக்கிற டைம் மிஷினை நம்ம கொண்டு வந்துடலாம் சீக்கிரம். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, அது இங்கதான்ப்பா எங்கேயோ இருக்கு. ஓகே சயின்டிஸ்ட், ஓகேடா, நீ இங்கே இரு. நாங்க போய் அந்த டைம் மிஷினை பக்காவா கொண்டு வந்துடுறோம். ஓகே. மோட்டோ, இந்த வாளை வச்சு நம்மள ஒரு அடி அடிச்சா என்ன ஆகும்? இந்தாங்க டைனோ பாசா,
இது எல்லாமே குளு குளு அல்வா. இத அவங்க ஐஸ்கிரீம்னு சொல்லுவாங்க. இத சீக்கிரமா சாப்பிட்டு முடிங்க. இங்க இருக்கிறதுலயே இது ஒண்ணுதான் அருமையான பொருள். இப்ப நாம எந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் யார் நம்ம உலகத்துக்குள்ள வந்தாங்களோ அவங்களோடதான் அது நமக்கு கிடைச்சிருக்கு. அவங்க கிடைக்கட்டும், நான் விடவே மாட்டேன். தேடுங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடுங்க. ஒருத்தராவது நமக்கு கிடைக்கட்டும். பாஸ், உங்களோட வால்ல என்ன மாட்டிக்கிட்டு இருக்கு? இது எங்க இருந்து இங்க வந்துச்சு? டைனோபோஷா, நீங்க யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க அங்க ஒளிஞ்சிருக்காங்க. அவங்கள புடிங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. உங்களை தான் சொல்றேன், இது உங்க நாட்டு மீது சத்தியம், நீங்க பிறந்த இடத்து மீது சத்தியம். அம்மா, ஐயா, அம்மா, இந்த இளமையை யார் கண்டுபிடிச்சாங்களோ? மோட்டோ லெஃப்ட் ரைட்டடா? இப்போதைக்கு யூ டர்ன் தான் தெரியாம. மோட்டோ கிளம்பு. என்னமா போப்பா. அடடா மோட்டோ, இங்க படுற மேல தலைமே இல்ல. மோட்டோ பழையபடி ஓடிடலாம்டா. பத்லு, இங்க வாடா, மேல எல்லாமே இருக்கு. இதோ நானும் வந்துட்டேன். ஐயோமா மோட்டு, நீ ஃப்ளோரை பார்க்கல. அங்க மேல தலை இல்ல, இங்க கீழே ஃப்ளோர் இல்ல. வாடி வா, என்ன வந்து புடி பார்க்கலாம். கேப்ல வந்துருச்சு. காப்பாத்துக்க, நானே யாராவது வந்து என்ன காப்பாத்துக்க. பத்துலு மிஷின் கிடைச்சிருச்சு. பாதை எடுத்துட்டு தப்பிச்சிடலாம்டா. சயின்டிஸ்ட், வண்டியை ஸ்டார்ட் பண்ணியா? சீக்கிரம் சீக்கிரம்யா. யோ சயின்டிஸ்ட், எங்கயா இருக்க? என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இன்னும் நீங்க வெளியே வரலன்றதுனால நாங்க 2 பேரும் உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். பத்துலு, அவங்க உள்ள இருக்காங்கடா. ஓடியா, அவங்கள காப்பாத்தி ஆகணும், இல்லனா மாட்டிப்பாங்கடா. என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, டைனோசரஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நாங்க இப்ப இங்க அந்த மிஷினை எடுத்துட்டு போகலான்னு தான்ப்பா வந்தோம். மிஷின் இல்லைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நாங்க கிளம்புறோம். உத்தரவு கொடுங்க ப்ளீஸ். நீங்க ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, நாங்க அனுப்பி வைக்கிறோம். அடேங்க அப்பா, இவன் பேசுறது எனக்கு நல்லா புரியுது. இன்னும் அனுப்பி வைப்பியா? ஆமாப்பா, ஆமா, இன்னும் நிறைய அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அவ்வளோ சாப்பிடுங்கப்பா. அப்படியா? அப்ப எதுக்கு இன்னும் நிக்கிற? சீக்கிரம் போய் அனுப்பி வை. சரி சரி. என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இப்பவே ஏற்பாடு பண்றேப்பா. டேய் பத்லு, சயின்டிஸ்ட் அந்த டைனோசர் கூட பேசிக்கிட்டு இருக்காரா? அதுவும் அவர் கூட ஏதோ பேசிக்கிட்டு இருக்குது. அங்க பாருங்க, அந்த மோட்டோ அங்க நிக்கிறான். அவனை தப்பிக்க விடாதீங்க. டாக்டர் ஜட்கா சார், நீங்க அதுகிட்ட எப்படித்தான் சார் பேசுறீங்க? என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா நம்மளால டைனோசரஸ் கிட்ட பேச முடியும். ஒருவேளை நீயும் சாப்பிட்டேனா உன்னாலையும் பேச முடியும். போ யோ சயின்டிஸ்ட், இதையே முதல்ல ஏன் சொல்லல? நீ மட்டும் அந்த கேப்சூல போட்டுக்கிட்டியா? சாரிப்பா, பயத்துல நான் மறந்தே போயிட்டேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இப்ப உன்னை யார் காப்பாத்துவாங்க? இப்போ உன்னை யார் காப்பாத்துவாங்க? ஸ்டாச்சு.
சீக்கிரம் போங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாஸ்? அவன் ஸ்டேச்சு சொல்லிட்டான். ஓ, உங்க கேம் தொல்லை என்னால தாங்க முடியல. ஓவர். அவங்கள பின் தொடர்ந்து போங்க. ஓகே பாஸ். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, இந்த கிரீன் பட்டனை ஆன் பண்ணா போதும்பா மிஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா நம்ம மோட்டு கிட்ட மட்டும் ரெட் பட்டனை ஆன் பண்ணாதான் ஆன் ஆகும்ன்றத சொல்லிரலாம். அப்ப அவன் ரெட் அமுக்கிக்கிட்டே இருப்பான், அது ஸ்டார்ட்டே ஆகாது. ஜப்பா, அங்க போய் என்ன குஸ்கு புஸ்குன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கப்பா. எதையும் என்கிட்ட மறைக்க கூடாது. வேண்டாம் மோட்டு, இப்ப மட்டும் நீ ரெட் பட்டனை அமுக்கணும்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் போ. சரி சரி சயின்டிஸ்ட், இவ்வளவு சொல்லி நான் அதை அழுத்துவானா? ஆனா இந்த பச்சை கலர் பட்டன் எதுக்கு தெரியலையே. மோட்டு, அந்த பட்டனை மட்டும் தொடாத. வேணாம். அட மோட்டு, என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, என்ன பண்ணிட்டு ஓடி போயிடுங்கப்பா. உன் கையை மட்டும் விட்டுறாத மோட்டு. ஐயோப்பா, மோட்டுக்கிட்ட இதை சொல்லாதீங்க. அப்படி சொன்னா கையை விட்டுட்டு என்னன்னு கேப்பா. என்ன சிங்கம் சார், ஒவ்வொரு தடவையும் அப்படியே நடக்கும். நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல, தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்கோங்க. அண்ணா, இங்க பாருங்க, நான் தயவு செஞ்சு சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களோட சொந்தக்காரங்க ஏற்கனவே எங்களை படுத்தி எடுத்துறாங்க. போயிடு. என்ன ஹெலிகாப்டரோட ரெக்கையோட காத்துக்கு இப்படி பறந்து போய் விழுந்துட்ட? எழுந்திரு கபாலம். How are you, my brother? அண்ணே, நான் நல்லா தானே இருக்கேன். அண்ணே, நம்ம ஊருக்குள்ள டைனோசர்ஸ் வந்திருக்குண்ணே. டைனோசரா? அப்புறம் அண்ணே, அதை பிடிச்சு நீங்க வித்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம். கோடீஸ்வரன். இடியட். பேப்பர்லயே புத்தகத்திலயே நீ படிச்சதில்ல டைனோசர்ஸ்லாம் இறந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேல ஆச்சுன்னு? இங்க பாருங்கண்ணே, நான் சொல்றதெல்லாம் உண்மை. அண்ணே, அங்க பாருங்க, 3 டைனோசர்ஸ் அங்க பறந்துகிட்டு இருக்குண்ணே. பாருங்க, டக்குன்னு உங்க பின்னாடி பாருங்கண்ணே. என்ன வளர்ற? நல்லா பாரு, அது டைனோசர்ஸ் இல்ல, புறா. அத போய் பார்த்து பயப்படுறீங்க. அது 3 இல்ல 4 இருக்கு. அண்ணே, நீங்க இப்போ எது மேல உட்கார்ந்து இருக்கீங்களோ அது மிகப்பெரிய ஆபத்தான மிருகம். ஆபத்தை என்ன கண்டு அலறி அடிச்சு ஓடுண்டா. இது உண்மையிலேயே டைனோசரஸ் தான். வண்டி எடு, சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். அப்பா டப்பா சப்பா, எங்க இருக்கீங்க? நீங்க அவங்கள பின் தொடருங்க. அங்க பாருங்க, அங்க இருக்காங்க. அண்ணே, நான் சொன்னப்ப டக்குன்னு திரும்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, மேல பாருங்க, மேல. ஆஹா, எங்க கிட்ட தப்பிச்சு எங்க போயிடுவீங்க? வராத வராத வராத. இன்னும் வேகமா ஓட்டு, ஓட்டு, நல்ல வேகமா ஓட்டு. பயப்படாத, வேகமா ஓட்டு, வேகமா போ. என்னப்பா இது, எப்ப பார்த்தாலும் என்னையே பிடிச்சிட்டு போறீங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? ஆமா, ஐயோ அப்பா, வாயில் அடிக்காத.
விடு விடு என் துணியை விடு. ஆகா என் மனம் போச்சே. ஏன் இப்படி பண்றீங்க? நல்லா இல்ல இதெல்லாம். சீக்கிரம் சீக்கிரம் போங்கப்பா. மிச்ச மீதி துணியும் புடுங்கிடுச்சுன்னா என் மானம் போயிடும். என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, என்னோட டைனோசரஸ் ட்ராக்கிங் மிஷின் என்ன சொல்லுதுன்னா அதுங்க எல்லாமே அதோ அந்த டைரக்ஷன்ல இருக்காம்பா. அட என்னப்பா இவ்வளவு பெரிய ரோட்ல ஆட்டையும் மாட்டையும் அவுத்துட்டு வேடிக்கை பாக்குறாங்களே. ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணி பாரு மோட்டோ. இவங்க எல்லாரும் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா அது காரணம் என்ன? டைனோசர் ஒருவேளை இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்க என்னமோ. ரொம்ப கவலையா இருக்கு. படம் மட்டும் என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, சீக்கிரம் வண்டியை திருப்புப்பா. அட மோட்டு என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, வண்டியை எதுக்குப்பா நீ இப்படி ஓடிட்டு இருக்க? என்னய்யா திடீர்னு வண்டியை திருப்புன்னு சொல்ற? திடீர்னு வண்டியை இப்படி ஓட்டுறேன்னு கேக்குறானா? எப்படிதான் ஐயா ஓட்டுறது வண்டியா? அட மோட்டு என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, மிஷினை அவங்க பக்கம் திருப்பணும்பா. பிரேக்க போடு. மிஷினை ஆன் பண்ணுப்பா சீக்கிரம். என்னப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆன் பண்ணுப்பா சீக்கிரம் ஆன் பண்ணு. என்னாச்சு? டாக்டர் ஜட்கா சார், நீங்க எந்த மாதிரி பிஸ்ல தயாரிச்சிருக்கீங்க? இப்ப பாருங்க இது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. அது கிட்ட வந்துகிட்டு இருக்கு, நெருங்கிடுச்சு. அட என் உயிர் நண்பர்களே உடன்பிறா சகோதரர்களே, மிஷினை தூக்கி சீக்கிரம் வண்டியில வைங்க, நாம கிளம்பலாம்ப்பா. அதுங்க கிட்ட வந்துச்சுங்கன்னா ஒரு வழி பண்ணிடும். அதுக்குள்ள நாம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பி ஆகணும். வாங்க. அட மோட்டு என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? உன் கால்ல பாரு வயர் சிக்கிருக்கு. அப்புறம் எப்படிப்பா மிஷின் ஆன் ஆகும்? சரி சீக்கிரம் வண்டியை கொஞ்சம் எடு. சாரிடா. பத்துல ஒரே நிமிஷம்டா. நான் இந்த இப்ப வந்துடுறேன்டா. நில்லுங்க. ஏன் எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாம் எதிரிகளே இல்லப்பா, நம்ம நண்பர்கள். நாங்க கஷ்டப்பட்டு உங்களை உங்க உலகத்துக்கு அனுப்பணும்னு ட்ரை பண்றோம், புரியுதா? ஆனா நீங்க இங்க அப்பாவி மக்களை கஷ்டப்படுத்துறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சொல்லுங்க ஐயா, டைனோசரே உனக்கு வெக்கமா இல்லையா? மோட்டு சொல்றதும் ரொம்ப சரி. இவன் ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தெரியறான். கண்டிப்பா நமக்கு உதவி செய்வான். மோட்டு கூட உயிரை பணைய வச்சு அந்த பையனை காப்பாத்துனா. இல்ல, இவன் ரொம்ப புத்திசாலியான ஆளு. நம்மளோட பேசவும் கத்துக்கிட்டான். இவனாலதான் நாம எல்லாரும் இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். அவனை விடாதீங்க, புடிங்க. அப்பா டப்பா ஜப்பா, சீக்கிரம் அவனை புடிங்க. இவ்வளவு நேரம் பேசுறது வீணா போச்சு. அட மோட்டு என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, கொஞ்சம் வேகமா ஓட்டுப்பா. இப்போ பாருங்களா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.